ஹை டாமஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், தயங்கோட சீரிஸ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் ஆகலை. ஏன்னா நம்மளோட சேனலில் வாய்ஸ் ஓவர் பண்ணுற எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப பிஸியான ஷெடியூல் வந்ததுனால எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி, இப்படியே போனால் சேனலை ஊற்றி மூட வேண்டியதான் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இப்போ உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சாரி ரொம்ப நாள் போடாததுக்கு. புதுசாக யாராச்சும் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டேரக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அப்பா தான் அவங்க ஒருத்தருக்கு கால் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட அண்ணன் தான், அதாவது உங்களோட மாமாவுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து அவரும் கால் எடுக்கிறாரு. சொல்லுங்கள் மச்சான், என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமாம் மச்சான், இங்கே உங்களோட அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவங்களோட பேர பசங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு இப்போ கேட்குறதுக்கான டைம் கிடையாது. நீங்கள் உடனே பசங்களை கூட்டிட்டு கிளம்பி நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா கேட்குறாரு. ஓகே, அவரும் என்ன சொல்கிறீங்க, அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா மச்சான்? ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக முடியல. அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அவர் அதுக்குள்ளே உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கார். கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டீங்களா? கால் பண்ணிட்டேன். அவர் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டாரு. நான் இங்கே தானே இருக்காரு, அதனால் அவர் வந்துடுவார், நீங்கள் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. இப்போது உங்களோட அப்பா தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பாரு உங்கள் அம்மாவோட அண்ணனுக்கு தான். உங்கள் அம்மாவுக்கு மொத்தம் 2 அண்ணன், அதாவது உங்களுக்கு 2 மாமா. ஒரு மாமா எங்கே இருக்காங்க, ஒரு மாமா மட்டும் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க மாமாவுக்கு தான் இப்போ கால் பண்ணியிருக்காங்க. உங்களோட தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் இப்போ அவங்க பேர பசங்களை எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக வர சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் வை அவங்க கால் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது உங்களோட மாமா வர போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட இன்ட்ரோ பார்த்துலாம். நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு. உங்களுக்கு காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் எக்ஸாம்ஸ் தான் போயிட்டுருக்கு, லாஸ்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்காக அன்றைக்கி கிளம்புறீங்க. கிளம்பும்போது உங்களோட அப்பா, அம்மா ஃபாரின்லேருந்து உன்னோட மாமா வராங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்ணட்டும், என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் தாத்தாவை பார்க்க தான் வராங்க. ஸோ உனக்கு எக்ஸாம் நாளைக்கு இருக்கா என்ன? நாளைக்கு இல்லை, இன்றைக்கி தான் ஒரு எக்ஸாம் இருக்குது, அதோட நெக்ஸ்ட் டே இருக்குது. ஏன்ப்பா, என்னாச்சு? நீ தான் அவங்கள போய் ரிசீவ் பண்ணிட்டு வர. பா, நான் போய் எப்படிப்பா அவங்கள ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இங்கே வேலை இருக்குமா, தாத்தாவை பார்த்தல, அவர் பக்கத்தில் யாராச்சும் இருக்கணும். உங்கள் அம்மாவுக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்கும், அவள் வீட்டு வேலையும் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும், சரி வராதுல்ல. ஒரு தாத்தா பக்கத்தில் நீ இருந்தால் அது சரி வராது. பாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தாத்தா அவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காதுடா, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ தான் போயிட்டு உங்கள் மாமாவை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, ஓகேப்பா, நான் இன்றைக்கி எக்ஸாம் டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்துலாம். சொல்ல மறந்துட்டேன்டா, அப்புறம் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அண்ணனோட பேர் வந்து குரு. ஸோ குருன்னு உனக்கு ஒரு அண்ணன் இருக்கார். ஸோ உங்களோட பேர் சொல்லிடுறேன், யோர்னா. நம்மளோட சேனலில் ஒயன் யூஸ் பண்ண மாட்டோம். ஒயன்னாலும் உங்களோட நேம் அப்படின்றது தான் அர்த்தம், யோர்னானாலும் உங்களோட நேம்ன்றது தான் அர்த்தம். ஸோ நம்மளோட சேனலில் யோர்னா அப்படின்னாலுமே நீங்கள் தான். ஸோ உங்களோட நேம் யோர்னா. நீங்கள் தான் இப்போ எக்ஸாம் எழுத போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட மாமா வீட்டை பார்த்துலாம். உங்கள் மாமா வந்து சின்ன வயசுலேயே இங்கேருந்து ஒரு ஒர்க்குக்காக போயிருந்திருப்பாரு. ஸோ அங்கேயே செட்டில் ஆகியிருந்திருப்பாரு. அங்கேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஸோ பையனோட பேர் கிம்தயாங். ஸோ நம்மளோட ஹீரோ. அதுக்கப்புறமா அவருக்கு ஐஷுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இவங்க 2 பேருமே அவங்க. ஒரு மாமா இருப்பாருன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு 2 பொண்ணு. ஸோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே போக போக அப்படியே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னன்றதை ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது உங்களோட மாமா கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கள் டாட், எப்படி இருக்கீங்க? நான் கேட்கணும்டா, வீட்டுக்கு வந்து 1 வீக் ஆக போகுது. நீ எங்கே இருக்க? டாட், நான் இங்கே தான் இருக்கேன், எங்களோட ஸ்டுடியோவில் இருக்கேன். என்ன டாட் சொல்லுங்கள். சரி, உனக்கு வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்கா? இருக்குது டாட், நாளையோட முடியுது. ஏன், என்னாச்சு டாட், ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாண்டா, முக்கியமான வேலை. நாளைக்கு முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு. ஏன் டாட், என்னாச்சு? இந்தியாவிலேருந்து ஃபோன் வந்துச்சு, தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாம். ஸோ நம்ம இந்தியா போகிறோம். வாட், இந்தியா? டாட் ஸோ நான் வரல டாட், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க டாட், சத்தியமாக நான் வரமாட்டேன்.
ஏன்டா ஏன் என்னாச்சு? தாத்தா அவன லாஸ்ட்டா பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ப்ளீஸ் வா போயிட்டு வந்துடலாம். அதான் உனக்கு எந்த கான்சர்ட்டும் இல்லன்னு சொல்ற, எந்த ப்ரோகிராம் இல்லன்னும்போது வரலாம்ல. ஏன் வரமாட்டேங்கிற? டாட் நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் ப்ரோகிராம் இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு ப்ரோகிராம் இருக்கு. நான் வரல, வரல, வரல. என்னடா அவன் ஏதோ வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான்டா எனக்கும் தெரில. இரு போய் கேட்போம் அப்படி சொல்லிட்டு 2 பர்சன் நம்ம தயாங்கிட்ட நடந்து வராங்க. வந்துட்டு ஃபோனை வாங்கி, ஏய் என்னடா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகே நம்ம குக்கி அவர் என்ன பண்ணுறாரு, போய் ஃபோனை வாங்கி கேட்குறாரு, டாடி என்ன ஆச்சு, எதுக்கு அவன் கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை ஜங்கு, நம்ம இந்தியா போகிறோம், நாங்கள் இந்தியா போகிறோம், அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா, பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்னு சொல்லி முரடு பிடிக்கிறான். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாரு. இந்தியா தாண்டா போகிறோம். ஓ இந்தியா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நம்மளோட ஜிமின் தான் ஃப்ளர்ட்டி கிங். அவரோட மனசில் தந்தன 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 மியூசிக் போகுது. ஆஹா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி யோசிக்கிறாரு. கலர் கலர் பாவாடை, கலர் கலர் தாவாணி, மல்லிகைப்பூ, முடி, அழகான பொண்ணுங்க. டேய் போலாண்டா போலாண்டா இந்தியா போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கிட்ட, நீ ஜங்கு நீ சொல்லுடா டாடி கிட்ட நாமளும் வரோன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ தயாங், டேய் வேணாம் நான் சொல்கிறத கேளுங்க, அங்கே உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். ஏய் என்னடா செட் ஆகாது? டேய் நீங்கள் இந்த இந்த ஃபீலிங்ஸில் வாழ்ந்துட்டு அந்த ஃபீலிங்ஸில் வாழும்போது சரி வராதுடா, வேணாண்டா, அந்த கல்ச்சர் வேறு இந்த கல்ச்சர் வேறு. டேய் மச்சான் இங்கெல்லாம் அரைகுறை குட்டை பாவாடை இதெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணு செத்து போச்சுடா, அங்கே போனால் வேற ஃபீலிங்கில் இருக்கும் மச்சான், போகலாம் மச்சான் போகலாம் மச்சான். டேய் ஜெமினா நீயாச்சும் பரவாயில்ல, பொண்ணுங்க கிங்கு ஃப்ளர்ட்டின்னு சொல்லி போயிடுவ, இவனுக்கு அங்கே செட் ஆகாதுடா, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி தயாங் எவ்வளோ வார்ன் பண்ணுறாரு. 2 பேருமே கேட்கல. போனோம் 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 சொல்லி குதிக்கிறாங்க. இப்போ தயாங் ஓகே போகலாம், பட் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்ருக்கவ, என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் கேரி பண்ணிக்கணும், உங்களோட திங்ஸ் எதையும் நான் கேரி பண்ண மாட்டேன், இந்த ஹெட்செட்டோடு நான் வருவேன், ஃபோன் என்கிட்ட இருக்கும், மற்றபடி எல்லா லக்கேஜஸுமே நீங்கள் தான் கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்மளோட ஜங்குக் மைண்டில் என்ன இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான், ஏதாச்சும் கார் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க, இல்லை ஏதாச்சும் டாக்ஸி அரேஞ்ச் பண்ண போகிறாங்க, அதில் போகிறோம், கார் தானே சுமந்துட்டு வரப்போகுது, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு, ஓகேடா இதில் என்ன இருக்குது, உன்னோட லக்கேஜை நாங்கள் தூக்காமல் வேறு யார் மச்சா தூக்குவான், எங்களை இந்தியாவுக்கே நீ கூப்பிட்டு போகிற, போகலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜங்கு கூடாது ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ 2 டேஸ் கழிச்சு கான்சர்ட் முடியுது, அவங்களோட கான்சர்ட் ஒன்று ப்ரோக்ராம் முடியுது, இதோட 6 மந்த்துக்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கேப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ இந்தியாவுக்கு பேக் பண்ணி கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் உங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு பொறுமையாக சோகமாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு கூடவே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. ஸோ நான் அவளை ஃப்ரெண்ட் நம்பர் 1ன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட் நம்பர் 1 அவள் என்ன பண்ணுறானா, ஏய் யோர்னா என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக வர? அதுவா ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து அவர் என் கூடவே இருப்பாரா, பெருசாக எந்த பேர பசங்களும் அவர் கூட இல்லடி, நான் மட்டுமே அவர் கூட எப்போவுமே இருப்பேனா, அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மேலே ரொம்ப பாசம், எனக்கு தெரியும், நான் அழுதுனா அவங்க யாரையும் தாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க முன்னாடி என்னோடய அழுகையை நான் காமிக்கல. ஆனால் தாத்தா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. புரியுது, அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவருக்கு டைம் முடிஞ்சிடுச்சுன்றது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேராக இருந்தாலும் என்னோடய ஹார்ட் அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. என்னதான் அதனால் வெளியில் இருக்கும்போது நான் இதை ஃபீல் பண்ணுறேன்ல, வீட்டுக்கு போனாலும் அது மாதிரி ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துடுறீங்க, நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் 2 டேஸ் போயிருக்கும். ஸோ இப்போது வயனோட யோனாவோட அப்பா, யோனா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்கம்மா, நீ வந்துட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ரெடியாக இரு, நீ போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அவளுமே போயிடுறா. ஸோ இப்போது நம்ம தயாங் சைட் பார்த்துடலாம். இப்போது ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருந்திருக்கும். ஸோ ஃப்ளைட்லேருந்து வெளியில், அதாவது ஏர்போர்ட்லேருந்து எல்லோரும் வெளியில் வராங்க. ஸோ வெளியே வந்த உடனே, அப்பா ஊர் பேர் சொல்லுங்கப்பா, நான் போய் கார் டாக்ஸி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிமின் கேட்குறாரு. டேய்
மகனே இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஒரு இடத்துல டாக்ஸி கேட்குறாரு. ஸோ டாக்ஸி ரொம்ப ஹை அமௌண்ட் கேட்குறாங்க. என்ன டாடி இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குவேன். உனக்கு புரியாது வா போகலாம் அப்படி சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போயிட்டு நம்மளோட ஜிமன் கேட்குறாரு, மேற்குப்பட்டின்னு இங்கே ஒரு ஊர் இருக்கே அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஊருக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. உடனே நம்ம தயாங்கோட அப்பா இருடா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாருன்றது தெரியல. ஸோ அவங்க நம்மளோட ஜிமன் அங்கேருந்து வந்துட்டுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து போயிட்டு அவங்க அப்பா பேசி அவங்க எல்லாருமே ஆட்டோவில் ஏறுறாங்க. ஸோ ஆட்டோவில் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே இறக்கி விட்டுடுறாங்க ஆட்டோவில். எல்லோரும் இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு இங்கே எங்கடா இருக்குது வீடு அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு ஜிமனும். ஸோ பார்த்தா எதுவுமே இல்லை. நம்ம தயாங்கிட்ட போய் மச்சான் என்னடா எதுவுமே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தயாங்கோட அப்பா அவரோட சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு, இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே காடு புதருன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸில் ஒரு புதர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு உள்ளே போகும்போது வேறு கேட்டால் வெளில வரும்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகி பக்கா கிராமத்தால் மாதிரி வெளியில் வராரு. ஸோ வெளில வரும்போது பார்த்தா இந்த லுங்கிலாம் கட்டி, லுங்கி கிடையாது அது வந்து வேஷ்டி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஒரு வேஷ்டி ஒன்று கட்டி நல்லா இந்த தை வரைக்கும் தூக்கி கட்டிட்டு வெளில வராரு. ஸோ ஜிமின் போயிட்டு டாடி இந்த காஸ்ட்யூம் நல்லா இருக்கே, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போலவே, எனக்கு ஒரு செட்டு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி போயிட்டு அந்த வேஷ்டி இப்படி தூக்கி தூக்கி பார்க்குறாரு. அவங்க அப்பா கையெடு நாயே அப்படின்னு சொல்லி லொட்டுன்னு ஒன்று அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இதுக்கு பேர் தான் வேஷ்டி, இதுக்கு பேர் ஷர்ட், இதுதான் எங்கள் ஊர் ட்ரெடிஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பகு தச்சாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜங்குக்கு சொல்கிறாரு. சரி வாங்க நடக்கலாம். என்னப்பா நடக்கலான்றீங்க, ஏதாச்சும் டாக்ஸி புக் பண்ணுங்க. தம்பி இந்த ஊரில் டாக்ஸிலாம் கிடையாது, நடக்க வேண்டிதான் அப்படின்றாரு. சரி இந்த பக்கம் பாதையும் இல்லை, எந்த பக்கம் நடக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஆற்றுல இறங்குறாரு. எல்லாருக்கும் செம்ம ஷாக். எல்லாருக்கும் பெரிய ஷாக் கிடையாது, ஏன்னா நம்ம தயாங்க்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி தான் போகணுன்னு சொல்லிட்டு. அவர் என்ன நினச்சிருப்பாருனா கொஞ்சமாச்சும் ஆற்று மேலே பாலம் எல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டே வந்துருந்துருப்பார். பட் ஆனால் அதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்போ இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஊர் டெவலப் ஆகிருக்கு, பட் இந்த வே இன்னும் டெவலப் ஆகலை. பல ஊர் இப்போ அப்படி தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச சில ஊர் அப்படி தான் இருக்குது இன்னமுமே போட்டி போட்டுட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை சொல்லும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி தோணும். ஸோ அந்த ஊர் ஏரியாவே அப்படியே வழி மட்டும் டெவலப் ஆகலாம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ அதில் இறங்கவே எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் மேலே, அதாவது அந்த ட்ராக் பேண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே வெக்கேஷன் போனால் அந்த மாதிரி போட்டிருப்போம்ல, ஸோ அவங்களும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் தூக்கி விடுறாங்க. அப்பயும் முடியல. பார்த்தா நம்ம தேங்கோட லக்கேஜ் ஃபுல்லாகவே ஜிமின்கிட்டையும் ஜங்குக்கிட்டேயும் தான் இருக்குது. ஆல்ரெடி அவங்களோடதுமே அவங்கக்கிட்ட இருக்கா, இப்போ நம்ம தேங்கும் இருக்கா. சுத்தமாக அவங்களால பேரி பண்ணிவிட்டு அதையும் தூக்கிக்கிட்டு இதையும் தூக்கிட்டு நடக்க முடியல. எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ஆற்றையும் கடக்குறாங்க. கடந்து போனோடனே அங்கேருந்து நம்மளோட யோர்னா, அதாவது நீங்கள் ஓடி வந்து உங்களோட மாமாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அத்தை மாமா எப்படி இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்களா, ஐஷு அப்படி சொல்லிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஐஷுக்கு ஒரு கிஸ், லவ் யூ, ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து, ரொம்ப நாளாக ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கோம்ல நம்ம, எப்படிடி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஐஷுவும் ரொம்ப நல்லா இருக்கேன் அயர்னா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருமே ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் யாரே தயாங்கன்னு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அதனால் நீங்கள் 3 பேருமே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கர்ட்டசிக்காக நம்ம கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து நீங்களும் கிளம்புறீங்க. ஸோ உங்கள் மாமா மாடி இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கேன், மாமாவை ஹக் பண்ணால் ஓகே, இங்கே இருக்கிற லக்கேஜை கொஞ்சம் தூக்கலாம்ல மாமா, நான் உங்களை பார்க்குறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், லக்கேஜை தூக்க வரல, நீங்களே தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஷு கிட்டே இருக்க லக்கேஜையும் வாங்கி உங்கள் மாமா கிட்டே கொடுக்குறீங்க. மாமா பொம்பளை பிள்ளை இவ்வளோ வெயிட்லாம் தூக்கலாமா அப்படி சொல்லிவிட்டு
என் தங்கச்சி மாதிரியே உரித்து வச்சுருக்கேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன குழந்தையில, ஆனால் நீ எல்லாத்துலேயும் அவளை உரித்து வச்சுருக்கன்றது எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதாவது ஐஷுவோட லக்கேஜும் இப்போ கேரி பண்ணிக்கிறாரு, அவங்க ஒய்ஃபோட லக்கேஜும் கேரி பண்ணிக்கிறாரு. அவங்க 2 பேருமே ஒரே சூட்கேஸில் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் அது பெருசாக இல்லை. ஸோ ஒரே சூட்கேஸாக கேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ கேரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது ஆக்சுவலாக ஒரு பெரிய கிராமத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னாலே கிராமத்தில் இருக்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. கிராமம்னாலே அக்கம் பக்கம் எல்லாமே நமக்கு நெய்பர்ஸ் எல்லாமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு வீடாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக போய் பார்த்துட்டு கர்ட்டஸிக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு, எப்போவுமே நம்ம கிராமத்தில் உள்ள ஒரு பழக்கம், யார் வீட்டுக்கு வந்தாலுமே தண்ணி கொடுப்போம். ஸோ அதுதான் எல்லாமே கர்ட்டஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போவுமே கிராமத்தில் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே போகிற வழியில் அங்கங்கே தண்ணி வாங்கி குடிக்கிறது, போகிற வரவங்களெல்லாம் பார்க்குறது, பேசுகிறது, அவங்க அப்பா ஒரு வீடாக ஏறி ஏறி இறங்கிட்டுருக்காரு. நம்மளோட தயாங், ஜிமின், ஜாங்குக் எல்லாருக்குமே நாக்கு தள்ளுது. ஸோ நல்ல உச்சி வெயில் ஆகிடுச்சு. காலையில் வந்திருப்பாங்க, பட் ஆனால் உச்சி வெயில் ஆகிடுச்சு, இன்னமும் வீட்டுக்கு போகல. ஒரு வீடாக ஏறும்போது இந்த வீடாக இருக்குமோ, அந்த வீடாக இருக்குமோ, அந்த வீடாக இருக்குமோன்னு சொல்லி பசி வேற வயிற்ற கிள்ளுது 2 பேருக்குமே. தெரியாதனமாக இவன் கூட வந்துட்டோம். ஜிமினை எல்லாம் உன்னால தாண்டா, கலர் கலர் பாவாடை என்ன, தாவணி என்ன, இப்போ வரைக்கும் அந்த சூரியனை மட்டும் தாண்டா பார்க்குறேன், நாக்கே வறண்டு போச்சுடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முட்டாலே முட்டு கொடுத்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம தயாங்க ஜாலியாக பாட்டு கேட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவர் திங்ஸ் எதுவுமே கேரி கூட பண்ணிக்கலல்ல. ஸோ ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே அவர் வந்துட்டுருக்காரு. இப்போது டேய் இது ஃபைனல் வீடாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெரில மச்சான். ஏண்டா நீயாச்சும் பரவாயில்ல, சாங் கேட்டு வர உனக்கே மூச்சு அரைக்குது, நாங்கள் 2 பேரும் உன்னோட தான் கேரி பண்ணிட்டு வரோம், முடியலடா, எங்களுக்கு தாண்டா மூச்சு அரைக்கணும், கொஞ்சோண்டு தண்ணி வாங்கி குட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வீடு வந்துடும் நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு திண்ணையில் உட்கார்றாரு. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு மட்டும் அவரோட அப்பா அம்மா 2 பேரும் வெளியிலவே வரவே இல்லை. ஸோ முன்னாடியே போயிட்டுருப்பாங்க. நம்மளோட யோர்னாவும் ஐஷுவும் முன்னாடியே போயிட்டுருப்பாங்க வீட்டுக்கு. அதனால் அவங்க எந்த வீட்டுக்கு போனாங்கன்றது கூட தெரியல. ஏன்னா இவங்க ஸ்லோவாக வந்திருப்பாங்க. அவர் ஒரு வீடாக ஏறி இறங்கவே இவங்க 3 பேரும் அப்பா பின்னாடியே வந்ததுனால எந்த வீட்டுக்கு போனாங்கன்றதும் தெரியல. ஸோ இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போன அப்பா அம்மா வெளியே வரவே இல்லை. என்னடா இது இவ்வளோ நேரமாக வெளியிலே வரலையே அப்பா அம்மா சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணியிருந்துருப்பாருன்னா, டேய் தேங்கா உள்ளே போய் பார்த்துட்டு வாடா, உள்ளடா என்னால் தண்ணி வேணும்டா, அட்லீஸ்ட் உள்ளே போய் தண்ணியாவது வாங்கிட்டு வாடா, இந்தாடா வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ தேயாங் உள்ளே போயிருப்பார். உள்ளே போன தேயாங் 15 மினிட்ஸ் ஆகியும் வெளில வரவே இல்லை. டே ஜிமினா, இவன் நான் செத்ததுக்கப்புறம் எனக்கு பால் ஊற்ற தான் வருவான் போலடா, தாத்தாவுக்கு பால் ஊற்ற வந்தால் இவன் எனக்கு பால் ஊற்றுருவான் போலடா, நீ போய் உள்ளே பாருடா, செத்த தண்ணி நேரத்தில் வந்து கூடுறா, நான் சாவறதுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணியாவது குடிச்சு சாவுறேன்டா, ப்ளீஸ்டா ஜிமினா, போடா ஜிமினா, ஐயோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜங்குக்கு ஜிமின் கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. உள்ளே போய் ஜிமின் எட்டி பார்த்தா பெரிய தலைவாழை போட்டு எறா, சிக்கன், நண்டு, மட்டன், ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, மட்டன், முட்டை, ஆனியன், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு. ஏன்னா இப்போது நம்ம வில்லேஜ் சைட்ஸ்லலாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் பண்ணுவாங்க. இவங்களும் வெளிநாட்டிலேருந்து வராங்க, இதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ, நம்ம வேறு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே போடணும் அப்படின்றதுக்காகவே மார்னிங் எழுந்துச்சு. அதுவும் இல்லாமல் அண்ணன் பையன், அண்ணன் ஃபேமிலி வராங்க அப்படின்னோடனே உங்களோட அம்மா ரொம்ப தடபடலாக ரெடி பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ நம்மளோட தேன் எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கட்டுன்னு கட்டுறாரு. இதை பார்த்துட்டு நம்மளோட ஜிமின், கூட வந்தவங்களுக்கு துரோகம் பண்ணுற குடும்பத்தை இப்போ தான் பார்க்குறேன், அதுவும் நாடு விட்டு நாடு கூட்டு வந்து துரோகம் பண்ணுறீங்களாடா, டே ஜங்குக்கா உள்ளே வாடா, இதாண்டா வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று தான். ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து லக்கேஜஸ் எல்லாத்தையும் வெளியில் போட்டு வேகமாக வராரு. உள்ளே வந்து பார்த்தா இலை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே இலையில் போயிட்டு இருக்கிற சாப்பாடு, பக்கத்தில் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் அள்ளி வச்சு கடன் ஜிமின் ஜங்குக்கு சாப்பிட்றாங்க. ஸோ தயாங் சாப்பிட்டு முடிக்க போகிறாரு. ஸோ முடித்ததும் எனக்கு போதும்டா அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு, ஸோ பக்கத்தில் சின்னதாக பாதாம் பால் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த பாதாம் பாலையும் எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு எனக்கு போதும்டா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு
மேலே வாங்க, மேலே தான் ரூம் இருக்குன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் மேலே தான் இருப்பேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. தயாங் போயிடுறாரு. ஸோ இப்போ ஜிமின் அண்டு ஜங்குக் மட்டும் நல்லா ஃபுல்லாக வெளுத்து கட்டுறாங்க. ஸோ ரொம்ப நேரமாக வெளியில் நடந்ததில் செம்ம டயர்டாக இருந்திருப்பாங்க. இப்போ வேறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்களா, இப்போ படுத்து தூங்குனா நல்லா இருக்குமே. இவன் வேறு மேலே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நமக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரூம் தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இதுதான் ஃபுல் இன்ட்ரோ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 2 பேருக்கு நான் பேர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ உங்களோட சித்தப்பா பொண்ணுங்களுக்கு நான் பேர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் போக போக நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்கடா. ஹோப் யூ லைக் இட். பை பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.